Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. The Chennai Silks in Mega Summer Sale. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. எங்க பார்த்தாலும் டிவிக்கே நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் அதிகமா வர்றத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு என்ன மாதிரி செய்திகள் கிடைக்குது? தமிழ்நாடு முழுவதும் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்றாங்க, நீங்க கேட்டு விசாரிச்ச வரைக்கும்? எனக்கு வர ஃபீட்பேக் வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் என்னால சரியா உறுதியா கணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அதுதான் காரணம். எனக்கு வர ஃபீட்பேக் சென்னை, திருச்சி போன்ற நகரங்கள், கோவை போன்ற நகரங்கள்ல கணிசமான வாக்குகள் தாவேகா பெற்று இருப்பதாக நான் பார்க்கிறேன். பெரும்பாலான தொகுதிகளில் ஒரு கணிசமான அளவுங்கிறதே ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். பட் 15% குறைவாகத்தான் பெரும்பாலான தொகுதிகளில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தான் எனக்கு வர செய்தி. நீங்க 15ங்கிற நம்பரை 15% அப்படின்னு தான் நீங்க இல்ல நான் 15ங்கிறது நான் சொல்றது கிராமப்புற தொகுதிகளில். சிட்டியை விட்டுடுங்க, சென்னை சிட்டி அதெல்லாம் விட்டுடுங்க. நான் சொல்றது கிராமப்புற பகுதிகளில் அவர்கள் வாங்கிய வாக்கு குறைவாக இருக்கிறது. ஓகே, இதுதான் எனக்கு வர்ற ஃபீட்பேக். அது உண்மையா இல்லையாங்கிறது மே 4ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிய போகுது. ஓகே, கிராமப்புறத்துல 15% வரைக்கும் வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் வருது. சிட்டில 15%ன்னு நான் சொல்லல. 15%க்கு உட்பட்டு. அது 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், 12 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் போடுறது ஒரு அவுட்டர் மார்ஜின். கிராமத்து பகுதிகளில் 15%. ஓகே, அதை விட குறைவாகத்தான். சில தொகுதிகள்ல நான் எதிர்பார்ப்பது 10%க்கு கம்மியா கூட வரலாம். சிட்டியில நான் இப்ப 2ஆ பிரிக்கிறேங்க. எங்கு அதிமுக வேட்பாளர்கள் ஒரு வலிமையான ஒரு எதிர் வேட்பாளராக இல்லாத தொகுதிகள் வெர்சஸ் எங்கு அதிமுக வலுவான எதிராக இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில், உதாரணத்துக்கு ராயபுரம் எடுத்துக்கங்க. ராயபுரத்துல ஜெயக்குமார் இருக்காரு. அங்க திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. சோ அங்க இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் ஒரு 30% வாங்குவாரான்னா வாங்க மாட்டாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. வேற நீங்க மதுரவாயல் எடுத்துக்கங்க, இல்ல வில்லிவாக்கம் எடுத்துக்கங்க. அங்க அதிமுக ஹெவி வெயிட்ஸ் களத்துல இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த தொகுதிகளில் அதிமுகவுக்கு சென்றிருக்கக்கூடிய வாக்குகள், ஒரு நல்ல வேட்பாளர் இருந்தா சென்றிருக்கக்கூடிய வாக்குகள் போகலாம். சோ அதனால சிட்டியில கிராமத்துல வர்றதை விட அதிகமாக நிச்சயமாக வரும். 5% கூட வருமா, 8% கூட வருமாங்கிறது நமக்கு தெரியாது. பட் சில சிட்டி சீட்ஸ்ல 20 to 25% வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையில நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் சொல்றது சென்னை சிட்டி தான். நான் எல்லா நகரங்கள்லயும் ஈக்குவலா வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் சென்னை சிட்டியில உதாரணத்துக்கு வில்லிவாக்கம் போன்ற ஒரு தொகுதியோ, இல்ல மதுரவாயல் தொகுதியோ, இந்த மாதிரி ஒரு 3-4 தொகுதிகளில் ஒரு 20% வரை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நேரடியா உதயசூரியனோ ரெட்டலையோ நிக்கக்கூடிய இடத்துல தாவேகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. அதுவே கூட்டணி கட்சியாக மற்ற கட்சிகள் நிக்கும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி நான் சொல்லல. நான் சென்னை நகரம் போன்ற ஒரு இடத்துல எங்கு ஒரு அதிமுகவோ திமுகவோ ஒரு பிரபலமான வேட்பாளரை நிறுத்தாத ஒரு தொகுதியில், இப்போ சில தொகுதிகள் ஒரு டைட் ஃபைட்டா இருக்கும். ரெண்டு சைட்லயும் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அங்க தாவேகாவுடைய தாக்கம் கம்பேரிட்டிவா கம்மியா இருக்கும். கம்பேரிட்டிவா கம்மியா இருக்கும்னா அந்த அந்த ஐதர் கூட்டணி கட்சி ஒரு சைடு போட்டிடுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு இவங்களுக்கு போடுறது, சரி இதுக்கு போடலாம், தாவேகாவுக்கு போடலாம்னு சிலர் போட்டிருக்கலாம். பட் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய வாக்கு சதவிகிதத்தை பெரும் அளவுல நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஓவரா அதை கணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தவறு நம்ம செய்யறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க கிராமப்புறங்கள்ல எவ்வளவு சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சிட்டியில எவ்வளவு வாக்கு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ ஒட்டுமொத்தமா அவங்க எவ்வளவு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது? என்னுடைய எதிர்பார்ப்பு 15க்கு மேல
போவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இல்ல 15% 20 இல்ல 15 25 15 அது 30? இல்ல 25 எல்லாம் நீங்க ஸ்டேட் ஃபுல்லா சொன்னீங்கன்னா நிச்சயமா 15 அல்லது 15க்கு குறைவாக ஓவரால். கிராமத்துல நான் எதிர்பார்க்கிறது சில தொகுதியில 10 வரலாம், 12 வரலாம், சிட்டி பக்கம் 20 வரலாம். ஓவரால் ஆவரேஜ் பண்ணா அது 14, 15, 16, 17 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் அதை தாண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பட் சர்ப்ரைஸ்ங்கிறது எல்லா தேர்தலையும் உண்டு, வருதான்னு பார்ப்போம். பட் எனக்கு நம்பிக்கை தாவேக்காவை நம்ம ஓவர் எஸ்டிமேஷன் பண்றோம், ரொம்ப ஓவரா அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கொடுக்கறோங்கிறது. ஏன்னா சோசியல் மீடியா ஹைப்ல நம்மளும் வந்து மயங்கி விழுந்துட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல இப்ப காமன் மேன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க டிவிகேக்கு போட்டதாவே சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பாக்குறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ கேப் டிரைவரோ, டாக்ஸி டிரைவரோ அல்லது டீ கடை வச்சிருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் சொல்றது ஒன்னாகும். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம சர்க்கிள்ல ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்றவங்க அல்லது ஆல்ரெடி நம்ம சீனியரா இருக்கிறனால நம்மளுடைய ஒரு பழைய அந்த கணக்குகளை வச்சு கம்பேரிசன் பண்ணும்போது அந்த 15% வரலாம் அல்லது 10 வரலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனால வந்து ஒரு ஒரு குளறுபடியா இருக்கு. கணக்குகளே குளறுபடியா இருக்கு. முதல்ல நான் எந்த ஒரு தேர்தலையும் முன்னாடி இந்த மாதிரி நான் திமுகவுக்கு போட்டேன், நான் அண்ணா திமுகவுக்கு போட்டேன்னு போய் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி இல்லாட்டி ஒரு ரீல் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை நான் பார்க்கிறேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? முன்னாடி 2021ல 1,00,000 பேர் திமுகவுக்கு நாங்க போட்டோம் அப்படின்னு போட்டு ரீல்ஸ் போட்டாங்களா? இல்ல இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாங்களா? யாருமே கொடுக்கலையே. திமுகவுக்கு போட்டவங்களும் கொடுக்கல, அண்ணா திமுகவுக்கு போட்டவங்களும் கொடுக்கலையே. அப்ப தாவேக்காங்கிற கட்சி இல்ல சார். ஒரு சினிமா நடிகர் வந்து கட்சி தொடங்கல சார். இந்த அளவுக்கு ஒரு நம்பர் 1ல இருக்கக்கூடிய நடிகர் கட்சி தொடங்கல சார். கரெக்ட்டுங்க. பட் என்னுடைய டவுட் என்னன்னா, இவங்க விசிபிளா இருக்காங்க. ரெண்டாவது தைரியமா நான் தாவேக்காவுக்கு ஓட் பண்ணேங்கிறத வெளிப்படையா அவங்களே யாரும் கேட்காமயே சொல்றாங்க. நீங்க கேட்டா சொல்றாங்க, அது ஒண்ணு. கேட்காமயே அவங்க சொல்றாங்க. சோ இது வந்து எனக்கு அண்ட் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு நபர் ஒரு யங்ஸ்டரை கேக்குறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. திமுகவுக்கு ஓட்டு போட்டேங்கிறாரு. உடனே ஒரு 2-3 பேர் வந்து, என்ன ப்ரோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. நாங்கெல்லாம் தாவேக்கா ப்ரோ அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து என்னன்னா ஒரு மாஸ் சைக்காலஜி தானே. எல்லாருக்கும் வந்து இல்ல சார், நான் கேட்ட வரைக்கும் டிவிகே என்ன சொல்லிடுறாங்க. இல்ல டிவிகேவா அப்படின்னு கேட்டா சொல்லிடுறாங்க. அதுவே அதிமுக திமுகனா சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. கடைசியா நம்மள ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி செக்டார் ஆஃப் பீப்புளையும் நம்ம பாக்குறோம். அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் சைலண்ட் மெஜாரிட்டி. இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அதுல சந்தேகமே கிடையாது. இல்ல அப்ப ஸ்பிளிட்டே நடக்கலையா? ஸ்பிளிட் நடந்திருக்கு சர்மா. நான் என்ன சொல்றேன், எந்த அளவுக்கு நடந்திருக்கு, யார பாதிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. நீங்க கடந்த சில நாட்களா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இருங்க, நான் எனக்கு வந்திருக்கிற ஃபீட்பேக் அடிப்படையில சரிசமமா பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னா, இந்த பக்கம் தலித் சமுதாய மக்கள், பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள், பர்டிகுலரா இளைஞர்கள். ரெண்டாவது கிறிஸ்துவ சமுதாய வாக்குகள்ல ஒரு பகுதி, பெண்கள் வாக்குகள்ல ஒரு பகுதி. அந்த பக்கத்துல திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாக்குல ஒரு பகுதி அண்ணா திமுகவுக்கு போகாமல் தாவேக்காக்கு போயிடுச்சு. சோ அதனால இந்த ஓவரால் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ ஐதர் 50-50 இருக்கலாம், இல்ல இந்த பக்கம் 60 அந்த பக்கம் 40 அந்த மாதிரி இருக்கலாம். பட் 90% ஒரு கட்சியில இருந்தும் 10% இன்னொரு கட்சியில இருந்தும் போன மாதிரி எனக்கு தெரியல. பெண்கள் ஓட்டு வந்து பெருவாரியா டிவிகே பக்கம் போயிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அம்மா இறந்துட்டாங்க, அதே மாதிரி இபிஎஸ் தலைமையை யாரும் வந்து நம்ப தயாரா இல்ல அப்படிங்கிற பார்வையெல்லாம் முன்வைக்கிறாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த நபர்கள் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 2021க்கு முன்னாடியே ஒரு பகுதி இதிலிருந்து திமுகவுக்கு சென்று விட்டார்கள். 1000 ரூபாய் மாதம் கொடுப்போம் உத்தரவாதம் எல்லாம் கொடுக்கும் போது ஒரு பகுதி போயிட்டாங்க. அந்த பகுதி தான் 2024லயும் திமுகவோட தான் இருந்தாங்க. சோ இப்போ 100 பெண்கள் அண்ணா திமுகவுக்கு முன்பு வாக்களிக்க அளித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு 20 அல்லது 30 பெண்கள் ஏற்கனவே திமுகவுக்கு போயாச்சு. இப்ப இந்த பெண்களில் ஒரு பகுதி மாறுகிறார்களா, இல்ல மீதி இருக்கிற அதிமுக பெண்கள் மட்டும்தான் மாறி இருக்கிறார்களா என்று கேட்டால் என்னுடைய கருத்து வந்து ரெண்டும் ஈக்குவலா தான் போகும். சோ எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஒரு 50-50 60-40 இந்த மாதிரி இருக்கலாமே தவிர இவர்
இந்த கட்சியினுடைய வாக்குகளை மட்டும்தான், அண்ட் வெவ்வேறு ரீஜன்ல வெவ்வேறு வாக்குகள் இருக்கும். பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் திமுகவை அதிகமா பாதிக்கலாம். இல்ல பெரும்பான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொங்கு பெல்ட்ல அதிமுகவை அதிகமா பாதிக்கலாம் உதாரணத்துக்கு. சோ ஐ டோன்ட் திங்க் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் ஆன்சர் அப்படியே அடிச்சு விட முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க எப்படி சொல்றீங்க? சில தாவேக ஆதரவாளர்கள், தாவேக காரங்கெல்லாம் விஜய் சிஎம் ஆயிருவார் போல இருக்கே அப்படின்லாம் நினைச்சிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களே. வைக்கலாம். என்ன நேத்து ஒரு யாரோ ஒருத்தர் சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க கேபினெட் லிஸ்ட். அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. யாரெல்லாம் என்னென்ன அவங்க அமைச்சரவை லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, பரவாயில்லைங்க, என்ஜாய் பண்ணிட்டோம். மே 4ஆம் தேதி வரைக்கும் என்ஜாய் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு எந்தூசியாசம் இருக்கு. உறுதியாக அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போவது இல்லை. அது எல்லோருக்கும் கிட்டத்தட்ட 100% தெரிந்த விஷயம். சிங்கிள் டிஜிட், என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டுக்குள் இடங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி லோ சிங்கிள் டிஜிட். இதை நான் இப்ப சொல்லல, 10 நாள் முன்னாடியே நான் போட்டாச்சு. லோ சிங்கிள் டிஜிட்னா 1 2 3 4 அவ்வளவுதான் லோ சிங்கிள் டிஜிட். 5 தாண்டிடுச்சுன்னா அது ஹை சிங்கிள் டிஜிட். ரைட்டா? சோ 1 to 4 இடங்கள், அதுவே வந்து ஒரு வேளை அது கூட கிடைக்காமலும் போகலாம். அதுதான் என்னுடைய கணிப்பு. இந்த ஹைப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பலூன் மாதிரி அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. விஜய் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 2 தொகுதியில் நிக்கிறாரு. இல்ல, அவருக்கு 2 தொகுதியில என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் இருக்கிறது பெரம்பூர்ல. திருச்சி ஈஸ்ட்ல வெற்றி பெறுவார் என்று நான் நினைக்கவில்லை. பெரம்பூர்லயும் எனக்கு ஒரு டவுட் தான் இருக்கிறது. நீங்க சொல்றீங்களே, எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, தாவேக ஆதரவாளர்களும் விஜய் ரசிகர்களும் அவர் சிஎம்ஏ ஆக போறாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க விஜயே தோத்துருவாருங்கிற மாதிரி சொல்றீங்களே. அவர்கள் இங்க பாருங்க, அவங்க எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. சார், நீங்க பாட்டு பாத்தீங்களா சார்? சார், விஜய் சாங், அந்த ஆந்தம் சாங் பாத்திருப்பீங்கல்ல? தன்னந்தனி ஆளு, பின்னாடி பாத்தீங்கன்னா 8 கோடி பேருலாம் பாடி இருக்காரு. அவரு பேர் இருக்காங்க, கரெக்ட், பாடி இருக்காங்க. இல்ல, நீங்க ஏன் அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுலயே ஒரு திட்டமிட்டு கேள்வி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இருந்து சந்தோஷமா இருந்துட்டு போட்டாங்க. இன்னும் 10 நாள், ஒரு வாரம் இருக்குங்க. அடுத்த திங்கட்கிழமை தானே மே 4. ஏன் இந்த அவங்க வந்து, நான் முதல்லயே சொன்னது, அவங்க ஒரு டெலுலு கட்சி மாதிரி இருக்குது. they are living in a fantasy world. அந்த ஃபேண்டசி வேர்ல்ட்ல இருக்கிறதுல என்ன தப்பு? இருந்துட்டு போட்டுமே. ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட் மேல சீட்டு வராது உறுதியாக. சரி, அது எனக்கு நான் உறுதியா அடிச்சு சொல்லுவேன். விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா பெரம்பூர்லங்கிறது இட்ஸ் எனிபடிஸ் கெஸ். அதை வந்து யாராலையும் துல்லியமா கேரண்டியா சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் இருக்கு. அப்ப யார் ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு வாங்க, இது கடினமான ஒரு கேள்வி. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றது ஒண்ணுதான். கொங்கு பெல்ட் பார்க்க போறேன். கொங்கு பெல்ட்ல ஏடிஎம்கே ஹோல்டு பண்ணாங்கன்னா they are definitely, ஏடிஎம்கே is improving in 1 year belt. அதுல சந்தேகமே கிடையாது. 5 சீட் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்களா, 10 சீட் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் சென்ற முறை வாங்கினதை விட கேடிசிசி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை பிளஸ் 1 year belt, இந்த 2 பகுதிகளில் சென்ற முறை வாங்கினதை விட ஏடிஎம்கே இஸ் இம்ப்ரூவிங். அதே மாதிரி தென் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 2-3 இடங்கள் கூடுதலாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. டெல்டால டிஎம்கே டாமினேட் பண்ணும். பட் அங்க கூட ஒரு சீட்டோ 2 சீட்டோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு. இப்ப ஏடிஎம்கே உடைய கீ திங் கொஸ்டின், அதனாலதான் நீங்க சில நாளா 2 நாளா பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பெரும் கடும் போட்டியாக மாறிவிட்டது. 8-1 8-2 என்று இருந்தது, இப்பொழுது 4-4 4-6 என்று 6-4 என்று இருக்கிறது. இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பாத்தீங்க இல்லையா? சோ அது தெரியாது. சோ இஃப் ஏடிஎம்கே ஸ்வீப்ஸ் கொங்கு, சென்ற முறை செய்தது போல் அவர்கள் கொங்கில் இந்த முறை ஜெயித்தார்கள் என்றால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஒருவேளை கொங்குல பாதி சீட்டு போயிருச்சு, 41 சீட்ல 20 சீட்டு தான் வாங்குறாங்கன்னா then it is advantage DMK. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே இஸ் டூயிங் பெட்டர் இன் நார்த், டூயிங் பெட்டர் இன் கேடிசிசி. 1 year belt கேடிசிசி they are doing better. சவுத் they are doing better. பெட்டர்னா போன வாட்டி திமுக 19, அண்ணா திமுக 10, இந்த வாட்டி ஒரு 2-3 இப்படி போகலாம். சோ the key question is கொங்குல அவங்க ஹோல்டு பண்ணுவாங்களா? இந்த கெயின்ஸ் எல்லாமே அவங்கள மேஜிக் நம்பர் கிட்ட கொண்டு போறதுக்கு கொங்கு ஹோல்டு பண்ணாதான் முடியும். கொங்கு ஹோல்டு பண்ணுவாங்களா? அதுதான் கீ கொஸ்டின். அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல அவங்க ஹோல்டு ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கதா நீங்க பாக்குறீங்க?
எனக்கு வந்து கொங்கு பெல்ட்ல சென்ற முறை வாங்கினதை வாங்கிட்டாங்க. 41, 42 சீட்டு மேல எடுத்துட்டாங்க. 50 சீட்லன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தே ரிப்பீட் தட் பர்ஃபார்மன்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு 115, 116 தாண்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொங்குலயே 20 சீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 15 சீட் 16 சீட் போயிடுச்சு கொங்குல, மோர் தென் லாஸ்ட் டைம்னா, தென் டெஃபினட்டா இட் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஏன்னா வன்னியர் பெல்ட்ல இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறைந்தது 9-10 இடங்களில் பாமக 18 இடங்களில் 9 அல்லது 10 இடங்களில் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே சமயம் காங்கிரஸ், விசிகே, தேமுதிக உடைய வெற்றி வாய்ப்புகள் குறைவாக கருதப்படுகின்றன. அது ஈவன் டேட்டா கூட அப்படிதான் சஜஸ்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த அளவிற்கு இந்த பகுதிகளில் எல்லாம் நிச்சயமாக அதிமுக கூட்டணி இஸ் இம்ப்ரூவிங் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். போன வாட்டி கேடிசிசில 37ல 36 திமுக. இந்த வாட்டி என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த 36ங்கிறது வந்து 30 ஆகலாம். புரியுது இல்லையா? 30 ஆகலாம். அதே மாதிரி வன்னியர் பெல்ட்ல போன வாட்டி அந்த மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து நார்தர்ன் தமிழ்நாடுன்னு எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 சீட்டு. 68 சீட்ல 54 சீட்டும் என்னமோ திமுக. இந்த வாட்டி அது வந்து ஒரு 10 சீட்டு குறையலாம். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ல ஒரு 10 சீட் நீங்க சிப் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த 40 சீட் அட்வான்டேஜ் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொங்கு மட்டும்தான் இருக்கு. கொங்க வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா அந்த சென்டிமெண்ட்ல உங்களுக்கு டெஃபினட்டா, அப்படின்னா கொங்கு நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? விஜய நீங்க அந்த இடத்துல பிளண்ட் பண்ணிட்டீங்க, அதுதானே அர்த்தம். கொங்குல என்னங்க பிரச்சனை? இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஸ்ட்ரெயிட் ஃபைட்னா கொங்குல அண்ணா திமுக தான் ஜெயிக்கும், சந்தேகமே கிடையாது. கொங்குல ஏன் இந்த மாதிரி நம்ம பேசுறோம்? இல்லைங்க, கோவையில எல்லாம் நிறைய பசங்க வந்து ஒயிட் ஷர்ட் காக்கி ட்ரவுசர் போட்டுட்டு ஓட்டுக்கு போட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? அதன் காரணமாக இப்ப எப்படி சென்னையில ஹெவி போலிங் ஃபார் டிவிகேனா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ, கொங்குல ஹெவி போலிங் ஃபார் டிவிகேனா அண்ணா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். சோ இந்த இஷ்யூல தான் நமக்கு ஒரு 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 டோட்டல் பிடிப்பு வராம இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தி எட்ஜ் இஸ் ஃபார் ஏடிஎம்கே. அது வந்து வெற்றியா மாறுமா? நான் ஏற்கனவே ஒரு விஷயம் நான் சொல்லி 2-3 வாரம் ஆயிடுச்சு. இந்த தேர்தலில் சென்ற முறை திமுக வாங்கின வாக்குகளையும் இடங்களையும் விட கம்மியாக வாங்க போறாங்க. அண்ணா திமுக அதிக இடங்களும் அதிக வாக்குகளையும் பெறப்போகிறார்கள் போன முறையை விட. சரி, क्वेश्चन இஸ் 42 சீட்டு கூடுதலா பெற்று மெஜாரிட்டி கிடைக்குமா இல்லையா? அந்த ஆங்கிள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்க வந்து எட்ஜ் டு ஏடிஎம்கே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்ல, தொங்கு சட்டசபைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 3வது கட்சி கணிசமான அளவுல இடங்கள் எடுத்தாதான் தொங்கு சட்டசபை வரும். 2 கட்சி தான் இருக்கு, 2 கூட்டணி தான். இல்ல, நான் சொல்றது, நீங்க சொல்றது கல யதார்த்தமா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்கா இருக்கலாம். ஒரு 3வதாக இன்னொரு வாய்ப்பு ஒரு வேளை ஏற்பட்டால், தாவேகாவினர் நினைப்பது போல, விஜய் ஆதரவாளர்கள் நினைப்பது போல அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் தொங்கு சட்டசபை அமையறதுக்கான வாய்ப்பு. அவங்க ஒரு 30 சீட் ஜெயிச்சிடறாங்க, அது நடக்கும் என்று நான் உறுதியாக எதிர்பார்க்கிறேன். அப்ப அதை பத்தி பேச போறது இல்ல. நான் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் a possibility. See, இப்போ 118 இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு 90 தொகுதி ஜெயிச்சிடறாங்க, 90 தொகுதியோ 100 தொகுதியோ. அதே மாதிரி கூட்டணியாக மற்ற கட்சிகள் பிஜேபியோ அல்லது மற்ற அங்கக்கூடிய தமாகவோ அவங்க வந்து ஒரு 5-6 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போதிய ஒரு வாய்ப்பு இல்ல ஆட்சி அமைப்பதற்கு அப்படின்னா, அப்ப அந்த நேரத்துல என்ன வாய்ப்பு இருக்கு? அந்நேரத்துல என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்க? எவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கு திமுக? அந்த 117ங்கிற நம்பரை அவங்க தொட முடியல அப்படின்னா? இல்லைங்க, அப்ப தாவேகா ஏதாவது சீட்டு ஜெயிக்குதுன்னு சொல்ல இருக்கணும்ல கையில. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தாவேகாட்ட 2 சீட் இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்து, அந்த 2 சீட் இருந்தாதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இருங்க, அத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆபரேஷன் லோட்டஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் ஒரு மாடல் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சியில இருந்து அவங்க அத ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற ஏதாவது கட்சியில இருந்து நபரை இழுத்து ஆட்சி அமைக்க பார்ப்பாங்க. சோ விஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, விஜய் கிட்ட சீட் நிறைய இருந்தா தாங்க இந்த தொங்கு சட்டசபைங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இருக்கு. விஜய் கிட்ட சீட் நிறைய இல்லைன்னா எப்படிங்க தொங்கு சட்டசபை வரும்? அன்லெஸ் அவர் 2 சீட் எடுத்தாருன்னு வைங்க, 2 தரப்பும் 116 116
அங்க முடிக்கிறாங்க, இவர்கிட்ட 2 சீட் இருக்குன்னா கூட அப்போ கூட அட்வான்டேஜ் அவருக்கு இருக்காது. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஏடிஎம்கே எட்ஜ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒருவேளை டிஎம்கே ஒருவேளை ஜெயிக்குது கூட்டணியாக ஒரு நம்பரை தொடுறாங்க, 120 நம்பரை தொடுறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கே டஃப். ஏன்னா அவங்க 25 கட்சி கூட்டணியோட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஏடிஎம்கேக்கு 25 கட்சி கூட்டணி கிடையாது, அவங்க ஒரு 10 கட்சி தான் கூட்டணி இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்ல அப்படின்னு நான் கேட்குறேன். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தனி மெஜாரிட்டி வராமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் தொங்கு சட்டசபை வரும் என்று நான் நினைக்கவில்லை. யாராவது இந்த கூட்டணியோ அந்த கூட்டணியோ அட்லீஸ்ட் ஒரு 120 130 அந்த ரேஞ்சுக்கு வந்துருவாங்கிறது தான் என்னுடைய நினைப்பு. ஆனால் திமுக 117 தாண்டுமா, அண்ணா திமுக 117 தாண்டுமான்னா தெரியாது. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். எக்ஸிட் போல் வந்து இன்னும் ஒரு சில நாட்களை வரப்போம், அதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. The Chennai Silks in Mega Summer Sale.